இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது போதனைகளை பற்றி. நூற்றுக்கும் அதிகமான போதனைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. 100 என்பது நான் குறைத்து சொல்லுகிறேன். அதைவிட பல மடங்கும் இருக்கலாம். என்ன போதனை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மத ரீதியாக இருக்கலாம். இந்துக்களுடைய போதனை ஒரு மாதிரி இருக்கும், கிறிஸ்தவருடைய போதனை ஒரு மாதிரி இருக்கும், இஸ்லாமியர்களுடைய போதனை ஒரு மாதிரி இருக்கும். இதை யார் யார் நாங்கள் கேட்கிறோமோ அதற்குள் எங்களுடைய சிந்தனைகள் போய்விடும். கூடுதலாக நாங்கள் எதை கேட்கிறோமோ அதற்குள் எங்களுடைய செயல்பாடு இறங்கிவிடும். இந்த ரீதியாக முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய சில சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் குழந்தையாக இல்லை, பெரியவராக இரண்டாம் முறை இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் வரும்போது இறந்தவர்கள் உயிர் பெறுவார்கள், உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாகி அவரோடு கூட பரலோகத்துக்கு போவார்கள்னு சொல்லி போதிக்கிறார்கள். இன்னும் ஒரு பைபிள் படிக்கிறவர்களே இன்னும் ஒரு சாரார் சில பேர், இல்லை இல்லை, இந்த உலகத்தில் அவருடைய ஆட்சி நடக்கும், உயிர்த்தெழுதல் இல்லை, இந்த உலகத்தில் தான் புதிய வானம் புதிய பூமி நடக்கும்னு சொல்லி போதிக்கிறார்கள். இப்படியாக பைபிள் படிக்கிறவர்களே பலவிதமான போதனைகளை கூறிக்கொள்கிறார்கள். இந்துக்களை எடுத்தோம்னு சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முதலே எங்களுடைய தேவன் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை ஒரு சிலர் மறக்கிறார்கள். இல்லை இல்லை, எங்களுடைய கடவுளான் முதல் வந்தவர் என்று சொல்லி ஒரு சிலர் வாதாடுகிறார்கள். இஸ்லாமியர்கள் எடுத்தோம்னு சொன்னால் அவர்கள் எங்களுடைய அல்லாதான் உலகத்தை படைத்தவர், அவர் மூலம்தான் மனித இனம் இந்த பூமிக்கு வந்தது என்று சொல்லி அவருடைய போதனை. அல்லாஹ்க்காக யாரையாவது குத்தி வெட்டி கொலை செய்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், 72 கன்னிகைகள் எங்களுக்கு கிடைப்பார்கள்னு சொல்லி அவருடைய போதனை இருக்கின்றது. இப்படியாக பலவிதமான போதனைகள் உலகத்தில் இருக்கின்றது. இயக்கங்களை எடுத்தோம்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த காசால் உள்ள ஹமாஸ் இயக்கம், அவர்கள் அல்லாஹ்க்காக போராடுகிறோம் என்று சொல்லி, அல்லாஹ்க்காக இறந்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி அவருடைய போதனை. ஆனால் பைபிள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவர்களுக்கு நரகமாக சொல்லுகிறது. அப்போ அவருடைய போதனையில் அவர்களுக்கு அது புண்ணியமாகவும் சொர்க்கமாகவும் காணப்படுகிறது. இப்படி எல்லாம் போதனை என்று சொல்லி நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கைகளை இழந்து விடுகின்றோம். இந்த பூமிக்கு வாழ பிறந்த நாங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு
கை காலையும் இழந்து வாழ்க்கையும் இழந்து போயிருக்கின்றோம். எங்களுடைய ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இயக்கங்கள் உருவாகினார்கள். தமிழீழம் தனிநாடு தேவை என்று சொல்லி போராட்டத்துக்கு வந்தார்கள். கடைசியில் தங்களுக்கு தாங்களே அடிபட்டு சுடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கைகால்களை இழந்து பலர் உயிர்களை இழந்து இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் நிலவை பார்த்த கிளி மாதிரி காத்து கொண்டு இருக்கின்றோம். அதைத்தான் சொன்னேன், 100 விதமான போதனைகள், பல மடங்கு போதனைகள் என்று சொல்லி கடவுள் எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் சிந்தனையும் தந்திருக்கிறார். அதை நாங்கள் ஆராய்ந்து சிந்தித்து செயற்படாமல் இவர் சொல்றது சரிதான், இதுதான் உண்மை, இது சத்தியம் என்று சொல்லி அந்தந்த ஆட்களுக்கு பின்னாலேயே போகின்றோம். எங்கள் வாழ்க்கைகளை தொலைத்து விடுகின்றோம். எனவே எல்லா போதனையும் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று சிந்திக்காமல் நாங்கள் சிந்தனை செய்து செயல்படுவோம் என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.